இது பொண்ணு இல்ல, சாமி வேஷம் போட்டிருக்க பையன். இவ்வளோ கூட்டம் சேலம் மாவட்டம் குகையில வண்டி வேடிக்கை பண்டிகைக்கு போயிருக்கோம். கார் பார்க்கிங்ல நோ பார்க்கிங் போர்டு போட்டு பார்க் பண்ணிட்டு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் இது எதுக்காகன்னு சொல்லிடுறேன். வண்டி வேடிக்கை நிகழ்ச்சினா எப்படி பூ மிதிக்கிறது, அழகு கூத்துறது ஒரு வேண்டுதலோ, அதே போல அம்மன் வேஷம், சாமி வேஷம்லாம் போட்டுட்டு ஊர்வலம் மாதிரி கலர் வண்டியில அப்படியே வருவாங்க. இவங்க கூடயே சாமி ஊர்வல வண்டியும் கோயில் போற பாதைக்கு போகிறோம். பூ மிதிக்கிற அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது நாங்க வீடியோ பிடிக்கல. கன்ல பலூன் ஷூட் பண்ற கேம் இருக்குல்ல, அதுல ஷூட் பண்ணும் போது அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு வண்டி எடுக்க போகும்போது அவங்க நெஞ்சிலேயே அந்த புல்லட் பட்டிருக்கு. பாசி பயிர் தான் இருந்தாலும் அவருக்கு ஃபோர்ஸா பட்டதுனால பிளட் வந்துருச்சு. அதனால அவர் பிரச்சனை பண்ணி அங்க இருக்கிற கடையை போலீஸ்லாம் கூப்பிட்டு கடையை எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது கடை போடுறவங்க எல்லாம் ஒரு நாள் 2 நாள் வியாபாரம் தான், திருவிழாக்காக தான் போடுறாங்க. ஆனா அது இவ்வளவு பிரச்சனை பண்ணிலாம் எடுக்க கூடாது. ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம்னு என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றேன். எங்கேயுமே தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்ல முடியாதுல்ல. இவ்வளவு கூட்டத்துல நம்ம மனசுல நம்ம உடம்புல இருக்க பாரத்தை எங்கேயுமே இறக்கி வைக்க முடியாது. நான் அவ்வளவு கூட்டம், ஆனா அப்பயும் நாங்க இறக்கி வச்ச வாடி தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இந்த அண்ணா பேர் பாத்தீங்கன்னா விஜி. போன வருஷம் இதே பண்டிகையில இன்டர்வியூ எடுக்கும் போது இந்த அண்ணா எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜுக்கும் இன்வைட் பண்ணாங்க, நான் போயிருந்தேன். அகைன் இந்த வருஷமும் பண்டிகைக்கு வரேன்னு சொன்னாங்க. அதனால நாங்க ஒட்டுக்கா இருக்கோம். எதனால சொல்ல வரேன்னா, போன வருஷம் நான் இன்டர்வியூ எடுக்கலாம், இந்த அண்ணாவை எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காதுல்ல, அதனால சொன்னேன். அதனால புதிய நபர்களுடன் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வண்டி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டி வீரகுமார்கள் குழுவோட 27வது வருஷம். இந்த திருவிழால வேஷம் போடுறவங்க எல்லாத்துக்குமே பிரைஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. ஆனா நாம போடுற வீடியோக்கெல்லாம் பிரைஸ் இல்ல, ஒன்லி லைக்ஸ் தான். என்னமோ தெரியல, இந்த வருஷம் போலீஸ் பாதுகாப்புலாம் பக்காவா இருந்துச்சுங்க. எங்கேயுமே நவர விட மாட்டேங்கிறாங்க. சரி, நாங்கெல்லாம் பிரதர்ஸா இருக்கிறதுனால குல்ஃபி சாப்பிடலாம் சொல்லிட்டு குல்ஃபி சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த கன் ஷூட்ல ஆசி பயிர் புல்லட்ல அந்த இடத்துல குழந்தை இல்ல கண்ணுல எங்கேயோ பட்டு இருந்துச்சுன்னா யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தான் கேள்வி கேட்டாங்க. இருந்தாலும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். அதை நான் வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு அண்ணா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்கு நான் இது வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் பிரஸ் தம்பின்னு சொன்னாங்க. நானும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவேன்னா, நானும் இது வீடியோ பிடிச்சிக்கிறேன்னு கேட்கும்போது இதை நீ வீடியோ பிடிக்க கூடாது, இது வந்து வயலன்ஸ், இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க தொழிலுக்கு அவங்க கரெக்டா இருக்காங்க. கண்டென்ட் வெளியே போகாம பாத்துக்கிட்டாங்க. நாங்களும் வருஷம் சிங்கிளாவே பண்ணிக்க முடிக்கிறோம். எங்க கஷ்டம் எங்களுக்கு, புல்ஸ் கிட்ட கேட்டா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, இதுவே பிரேக்கப் ஆனவங்க கிட்ட கேட்டா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. ஆக மட்டும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்ல. அடுத்த வருஷம் பண்டிகைக்கு வந்துருங்க, அடுத்த வருஷமாச்சும் ஜோடியா சுத்துங்க.